பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களை முக்கியமான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீட் கண்ணீர் விட்டார். இது என்ன கண்ணீர்? நுழைவுத் தேர்வு என்பது இந்த அகில இந்தியாவில் வந்திருக்கிறது. அதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டிலே இருந்தது எப்பொழுது தெரியுமா? 1984 இருந்து 2006 வரை 22 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே நுழைவுத் தேர்வு இருந்தது. எதிர்த்து போராடிய ஒரே குரல் மருத்துவர் ஐயாவுடையது தான். நுழைவுத் தேர்வு என்பது ஏழைகள் நுழையா தேர்வு என்று போராடி 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களை நுழைவுத் தேர்வு இல்லாமல் செய்தவர் மருத்துவர் ஐயா. மீண்டும் வந்திருக்கிறது நீட். எப்பொழுது வந்தது? 2012ஆம் ஆண்டு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்த சமயத்தில் தான் வந்தது. 2013ஆம் ஆண்டு அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்தது. தேர்வே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தனியார் கல்லூரிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கிய காரணத்தினால நடக்கலை. உடனே என்ன செய்தது காங்கிரஸ் அரசு? திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? உடனே அதை ஒரு பெஞ்சுக்கு அனுப்பிச்சிது. அந்த பெஞ்சில் யார் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களே தீர்மானித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வந்தது 2014. அந்த தீர்ப்பு வருவதற்கு காரணம் யார்? காங்கிரஸ். அன்னைக்கு 3000 மாணவிகள் நடுவில் பேசினார். 46 வயதுடைய திருமணம் ஆகாத ராகுல் என்ன சொன்னார்? நீட் பற்றி பேசினாரா? சொன்னாரா? இன்றைக்கி காங்கிரஸ் சொல்லட்டும் நீட் வேண்டாம் என்று. இவ்வளோ உணர்ச்சிவசமாக பேசுகிறார் திரு சபாபதி மோகன். காங்கிரஸ் உறுதியளிக்குமா நீட் வேண்டாம் என்று? அளிக்காது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நீட் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜிஎஸ்டி பற்றி கொதிச்சார். ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? எதிர்க்க மாட்டேன்னு அவரே ஜாக்கிரதையாக சொல்லிட்டார். ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது. சரியான முறையில் கொண்டு வர முடியாத காரணத்தால் தோல்வி அடைந்தது. மோடி வெற்றி பெற்றார். நான் பொருளாதார நிபுணர் கிடையாது, நீங்களும் கிடையாது. 108 பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 43 ரூபாய் இருந்தது பெட்ரோல் 2009. 2014 73 ரூபாய் 60 பைசா. இன்றைக்கி உங்கள் ஊர் பெட்ரோல் பங்கில் 71 ரூபாய் 60 பைசா. மீத்தேன் சொன்னார், நீங்கள் பதில் சொன்னீங்க. இந்த மீத்தேன் இடத்துக்கு அனுமதி கொடுத்தது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஸ்டெர்லைட்னா கொதிக்கிறாங்க. ஸ்டெர்லைட் யார் கொண்டு வந்தது? எப்பொழுது வந்தது? 1996ஆம் ஆண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது விரிவாக்கம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் தான் நடந்தது. ஸ்டெர்லைட் ஏற்கனவே ஒரே ஒரு முறை மூடப்பட்டது. யாரால் மூடப்பட்டது? செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2001 மூடப்பட்டது. அவங்க கோர்ட்டுக்கு போய் 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டி மீண்டும் திறந்தார்கள். நீங்கள் எந்த இடத்திலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்போ டாக்டர் ஸ்டெர்லைட் எக்ஸ்பேண்ட் ஆகி திறந்தது? எப்போ? 2 முறை அவங்க பீரியட் தான் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே ஸ்டெர்லைட் மூடவும் பட்டது, மீண்டும் வந்தது அதே காலகட்டத்தில் வந்தது. நீங்கள் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்கான அதிகமான விரிவாக்கத்துக்கான அனுமதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்தது. ஸ்டெர்லைட்டை ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த திமுக அனுமதி தந்தது. தொடங்கி வைத்தவர் ஜெயலலிதா என்பது 96 அவருடைய ஆட்சி காலத்திலே தொடங்கி வைத்தார். அதுக்கான புகைப்படங்கள் இருக்கு. அதே போல இன்னைக்கு ஜல்லிக்கட்டுலாம் பேசுறாங்க. ஜல்லிக்கட்டு யார் எதிர்த்தான்னு சொல்லிட்டு. ஜல்லிக்கட்டு ஏன் நடக்க முடியாமல் போனது தெரியுமா? ஜல்லிக்கட்டு என்பது 2008 ஒரு தடை வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கி வந்து கொண்டே இருந்தோம். ஆனால் 2012 திமுக அங்கம் வகித்த அந்த காங்கிரஸ் அரசு புதிய சட்டம் ஒன்றை போட்டது. காளை மாட்டை எந்த ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்துக்கான தடை சட்டத்தை போட்டது. இந்த தடை சட்டத்தின் அடிப்படையில் தான் 2014ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆணைவர் காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. காஷ்மீர் இன்றைக்கு கொதிக்கிறது. ஏன் கொதிக்கிறது? 1950ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை கேட்டிருந்தால் நேரு இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சொன்னார் நான் சொல்ல போகல. இன்றைக்கி நிலைகள்லாம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விடையை கொடுத்தார். ஆனால் காஷ்மீர் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுக்காக காங்கிரஸ் முயற்சியே செய்யவில்லை. இதெல்லாம் விட பெரிய ஒரு கொதிக்கும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நான் பிஜேபி கூட கட்சி 10% ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, தவறு என்று சொல்கிறோம். ஆனால் இந்த 10% ரிசர்வேஷன் எப்படி வந்தது? ஞாயிற்றுக்கிழமை மாலை அதற்கான கேபினட் மீட்டிங், திங்கட்கிழமை காலை நாடாளுமன்றத்தில்
அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். மத்தியானம் பாஸ் பண்ணுறாங்க. எப்படி? காங்கிரஸோட முழு ஆதரவோடு. எப்படி? ஏன்னா இதெல்லாம் முன்பே ஒரு புரிதல் அடிப்படையில் நடந்த வெற்றி பெற்ற ஒரு தீர்மானம். அது அரசியல் சாசன சட்ட தீர்த்தம். அது நான் இன்றைக்கு சொல்கிறேன், 7 பேர் விடுதலை உறுதியாக நடக்கும். ஏனென்றால் மிக முக்கியமான படிக்கட்டுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் தேவையே இல்லை, காட்சி மாற்றம் தான் தேவை. காவிரி பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கு? அதிமுக காரங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை காவிரி தாய் என்றார்கள். அதில் நிச்சயம் உண்மை இருக்கு. இன்றைக்கு காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை செல்வி ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தை, அவருடைய உழைப்பை, அவருக்கு இருந்த உணர்ச்சி பூர்வமான ஈடுபாட்டை திமுக காட்டவே இல்லை. 1974ஆம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. ராவ் என்ற அமைச்சரை பார்க்கிறாரு. அந்த அமைச்சரவையில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களும், எதிர்ப்பக்கம் கர்நாடகாவின் அன்றைய முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அரசு இருக்காங்க. காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது தமிழக அரசு, நடுவர் மன்றம் வேண்டும் என்று. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்குவான்னு சொல்றாங்க. கலைஞர் வாபஸ் வாங்கி கொண்டார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார். கர்நாடகத்தில் 4 அணைகள் கட்ட, ஹேரங்கி, கபினி, ஸ்வர்ணவதி என்ற 4 அணைகள் அமைக்க அனுமதி கொடுத்தார். வரலாற்று தவறை திராவிட முன்னேற்றம் செய்தது. அன்றைக்கி செய்யலைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. அது மட்டுமல்ல, 2வது வாய்ப்பு கிடைச்சது. ஐக்கிய குஜராத் இருக்கும்போது ரொம்ப கமிட்டடாக ஒரு காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்க தயாராக இருந்தார். அப்பொழுது கலைஞருக்கு நெருக்கமாக ஜேஹெச் பாட்டேல் இருந்தார் கர்நாடகாவில். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்துக்கலான்னு விட்டார். அது மட்டுமல்ல, 2007ஆம் ஆண்டு காவிரி இறுதி தீர்ப்பு வந்தது. அதை கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ண கூட கலைஞர் முயற்சி பண்ணல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதை செய்தார்கள். அதனால் மக்களுக்காக குரல் கொடுக்க நாம் எல்லாம் போவோம் நாடாளுமன்றத்துக்கு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழரின் உரிமைக்காக போராடி கொண்டே இருப்போம். இந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? 1989 ஒரு நிலை வந்தது. அன்னை இந்திரா இறந்த பிறகு, அதுக்கு பிறகு ஒரு காலம் கழித்து ஒரு நாடாளுமன்றம் அமைந்தது. 3 மாதத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. அதே போல் 1998 நிலைமை வந்துச்சு. நீங்கள் வலிமையான ஒரு அரசு வேணும், ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைவர் வேணும். இன்றைக்கு இந்தியாவில் பிரதமராகக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நபராக மோடி இருக்கார். மிகப்பெரிய வலிமை உள்ள ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு நல்ல நாடாளுமன்ற அமைப்பை வாய்ப்பே கிடையாது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ல, ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிட்டார். அவரை கேட்டாங்க, நேருவுக்கு இந்த நிலைமை வரவில்லை, அன்னை இந்திராவுக்கு நிலைமை வரல, சோனியாவை கூட பிரதம அமைச்சராக நாங்கள் சொல்லித்தான் 2004 ஓட்டு கேட்டோம். ஆனால் அவர் ஓட்டு கேட்டு பிரதமர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தலைமை அமைச்சர் இருப்பார். நிரந்தரமான ஆட்சி, நிலையான ஆட்சி, துணிவுள்ள ஆட்சி, தைரியமான முடிவுகளை அசைக்காமல் தயங்காமல் எடுக்க ஒரு ஆட்சி வேணும், தலைமை வேணும். மோடியின் தலைமையில் ஆட்சி அமைப்போம். அவசியமே இல்லை மாற்று.